திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் ஏற்படும் இந்த வாசகத்தை நம்மால் நிச்சயமா மறுக்க முடியாது. பக்தர்களுக்கு பெருமாள் வேண்டிய வரத்தை வேண்டிய உடனே கொடுக்கும் கலியுக தெய்வமாக தான் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. எந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு சென்று வந்தால் யோகம் கிடைக்கும் என்பதை பற்றியும், திருப்பதிக்கு செல்லக்கூடாத ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும், திருப்பதியில் பெருமாளை தரிசனம் செய்ய அதிக நேரம் காத்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், திருப்பதி மட்டுமே ஏன் எப்போதும் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறதையும் இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் சரியாக அமைந்துவிட்டால் அவர் கட்டாயம் யோகக்காரனாக தான் இருக்க முடியும். நம்முடைய இந்திய நாட்டில் சந்திரனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஒரு பகுதி திருப்பதி மலைதான். அதாவது சந்திரனின் ஒளி